ஆயிரம்டா. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சு போன எக்ஸாமு இன்னுமே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருந்தா அது திரும்பி வரப்போகிறதில்ல. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்கடா, உங்களுடைய கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் டிவைடட் பை 2. இப்போ நீங்கள் ஒரு வேளை 60 தான் எடுத்திருக்கீங்கன்னா பயப்படாதீங்க, நான் சொல்கிறேன். 60 எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃப் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 30. ஃபிசிக்ஸில் எப்படியாவது அடித்து பிடிச்சி ஒரு 90 எடுத்திங்கன்னா டிவைட் பை 2 போட்டால் 45. ஏன்னா இதில் விட்டுட்டேன், ஃபிசிக்ஸில் அடிச்சே ஆகணும். அடுத்து மேக்ஸில் எப்படியாவது ஒரு 90 ப்ளஸ் எடுத்துகிட்டு ஒரு டிவைட் பை 2 போடக்கூட 90 அப்படியே எடுத்துக்கணும். ஸோ அப்போ 90 + 30 எவ்வளோ ஆச்சு? 10, 110, 120. 120 ஒரு 40, 165. அட்லீஸ்ட் 165 அப்படிங்கிற அந்த கட் ஆஃப் ஆகுது வர. ஓகேவா? நான் சொல்கிறது புரிஞ்சுதா? 165 கம்மி சார், செகண்ட் ரவுண்டில் தான் வருவோமாம்மா. இல்லை சார் காலேஜே கிடைக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்னும் எக்ஸாமே முடியல. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களுக்கும் இன்றைக்கி மாடரேட் அண்ட் டஃப், யாருக்குமே ஈஸி கிடையாது. என் குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா 28 பேர் 30 பேர் படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டஃப் தான். ஒரு 2-3 பேர் மட்டும் ஓகே 90 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர சென்டம் யாரும் சொல்லலை, 95+ கூட யாரும் சொல்லலை. இந்த பேப்பரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கிரேஸ் மார்க் இருக்கான்னு சொல்லிடலாம். கிரேஸ் மார்க் வந்து ஹார்மோன் ஸ்பெல்லிங் தப்பு, எங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு ஏப்ரல் முதல் வாரம் தெரியும். ஆன்சர் கீ வந்தால் தான் தெரியும். சரிங்களா? அண்ட் நாமளாக ஒரு முடிவு பண்ணிட முடியாது, இதுக்கு கிரேஸ் மார்க் அதுக்கு கிரேஸ் மார்க். அண்ட் லாஸ்ட்டுக்கு முன்னாடி 5 மார்க் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி கேட்டிருங்க. தெர்மோடைனமிக்ஸ், செல் ரியாக்ஷன், சால்ட் பிரிட்ஜை பற்றி எழுதுங்க. அதுக்கப்புறம் ஆர் சாய்ஸில் 3 ரியாக்ஷன் கேட்டிருந்தான் டைத்தல் ஈத்தர்லேருந்து. ஸோ அந்த ரியாக்ஷனை 10Cl2க்கு பதிலாக அவங்க வந்து வெறும் Cl2 சன்லைட்டு என்னமோ எழுதியிருந்தாங்க. ஸோ 10 வரலை, ஏன்னா புக்கில் 10 இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமா? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? கிரேஸ் மார்க்னால் என்ன தெரியுமா? நீ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கணும். ஹார்மோனுங்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணி ஒருவேளை அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தராங்கன்னா ஓகே, உனக்கு 3 மார்க் கன்ஃபார்ம். அதே மாதிரி அந்த 10Cl2 சொல்லக்கூடிய பி கொஸ்டின், அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க பி கொஸ்டின், செல் ரியாக்ஷனுக்கு அடுத்த கொஸ்டின் கீழே இருக்க பின்னு போட்டு அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கு மார்க். இப்போ ஒருவேளை இருந்தால் இப்போ யாருனாலையும் சொல்ல முடியாது கிரேஸ் மார்க் இருக்கான்னு. பிஹெச் ப்ராப்ளம் கரெக்டு, இந்த ப்ராப்ளம் கரெக்டு, வேறு என்ன தான் பிரச்சனை? ஸோ அதனால் கிரேஸ் மார்க் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒரு இது கிடையாது. ஸோ அதனால் கிரேஸ் மார்க் ஹார்மோனுக்கு வேணால் ஓகே, ஏதாவது கொஸ்டின் பேப்பர் டஃப்புங்கிறனால மேபி எதாவது பண்ணலாம். வருஷம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸில் 1 மட்டும் மாடரேட் பண்ணுவாங்கடா. ஏதோ கெமிஸ்ட்ரி பண்ணிட்டாங்களே விடுங்க. அப்போ ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எப்படி வரப்போகுது? ஈஸியாக வரும். அதுக்குன்னு ஈஸின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கேவலமாக படிச்சுட்டு போகக்கூடாது. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கெமிஸ்ட்ரியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். சரி, பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன், அவனை திட்டாதீங்க, அவங்க கூட உட்காந்து பேசுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பல லட்சங்கள் செலவு பண்ணணும், கட் ஆஃப் போயிடுச்சு, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கில்லை, நீ என்னப்பா இப்படி பண்ணி வச்சுருக்கிற, ஏதோ ஒன்று அவனை கேட்கும்போது அடுத்து அந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுவான். நம்ம நல்ல மார்க் எடுத்தே காட்டணும், ஐயோ எடுத்தணும், அப்போ தான் வந்து கட் ஆஃப் எடுக்க முடியும்னு ப்ரெஷர் ஆயிடுவான். அந்த ப்ரெஷர்லேயே மறந்து போயிடுவான். இப்போ என்ன பிரச்சனைனா, எழுதுன எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை என்னென்னா, டஃப்புங்கிறத விட 90லேருந்து 85 மார்க்கு எல்லா கேள்வியும் நல்ல கேள்வி தான். ஆஸ்வர்ட் டைலேஷன் லா, ஃபிஷர்ஸ் ட்ராப்பஸ், யூஸ் ஆஃப் சிலிக்கான், இந்த கேள்வி லாண்ட்ரைட் கன்ட்ராக்ஷன், இது எல்லாருமே எழுதுகிற கேள்விகள் தான். இதெல்லாம் ரிப்பீட்டட் கேள்விகள் தான். 3 மார்க்கு 5 ரிப்பீட்டட் வந்து, 2 மார்க்கு 5 ரிப்பீட்டட் வந்து, 1 மார்க்கு ட்விஸ்ட்டு 7 6 புக் பேக், மீதி எல்லாமே புக்கின் அண்ட் அவங்களா ஓனாக க்ரியேட்டிவாக பண்ணி கேட்டது. இது சாதாரண ஒரு பையன் போனானா 30லேருந்து 40 மார்க் தான் எடுப்பான், 70க்கு சொல்கிறேன். அண்ட் நல்லா ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் போனானா 95 எபோவ் எடுக்கலாம். அண்ட் நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போனானா 70 தான். அதுவும் நான் மறந்துட்டான்னு வைங்களேன். ஏன்னா எல்லா ரியாக்ஷனும் குழந்தை படிச்சுட்டு வரான். எல்லாம் படிச்சுட்டு வரும்போது மறவி எல்லாத்துக்கும் தாண்டா இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் டஃப் தான், உனக்கு மட்டும் டஃப் கிடையாது. ஸோ நான் வந்து என்ன சார் சொல்கிறது, 2 5 மார்க் தான் சார் கரெக்டு, நீ தெரிஞ்ச 5 மார்க்கே நான் வந்து கேவலமாக எழுதிட்டு வந்தேங்க சார். 2 மார்க் 3 மார்க்கே தெரிஞ்சதே எனக்கு பேனிக் ஆயிடுச்சு சார், பயம் ஆயிடுச்சு. எக்ஸாம் பியர், ஹால் ப்ரெஷர், எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் இருக்க தாண்டா செய்யும். முக்கியமான சப்ஜெக்ட்டு கட் ஆஃப்னு சொல்லி உன்னை இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் உனக்கு வந்து ப்ரெஷர். ஸோ இதே ப்ரெஷர் ஃபிசிக்ஸுக்கு வைக்காத, நீ கெமிஸ்ட்ரி மறந்துடு. நான் இப்போ கட் ஆஃப் எழுதி போட்டு பார்த்து பயந்துராது. இதே கட் ஆஃப் தான் எல்லாத்துக்கும் வரும், உனக்கு மட்டும் கிடையாது. 60 எடுக்கிறேன்னா 70 எடுப்பேன். நான் 60ன்னு சொன்னால் நீ 70 எடுப்பேன் பாரு. ஓகேவா? கரெக்ஷன்ஸ் லீனியராக தான் இருக்கும். நான் சமாதானத்துக்கு சொல்லடா, இதுதான் உண்மை. அடுத்த எக்ஸாம் ஃபிசிக்ஸு
நல்லா பண்ணுங்கள். பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம், அவன் வந்து கட் ஆஃப் எடுக்கலை, மார்க் எடுக்கலை, பல லட்சங்கள் செலவு பண்ணணுமோ, டொனேஷன் கட்டி படிக்க வைக்கணும். எப்படி டொனேஷன் கட்டுறது? இப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டு பணம் இருந்தால் அவனை படிக்க வைங்க டொனேஷன் கட்டி. இல்லைனா இருக்கிற கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணுங்கள் கவுன்சிலிங். ஏன்னா கவுன்சிலிங் 2 லட்சம் சீட் இருக்குது. நல்ல கல்லூரி மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட நல்ல கல்லூரிகள் இருக்குது. அதுலேயும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே ஒரு 20 கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ப்ளஸ் கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் இருக்குது. ஸோ எல்லா ஜோன்லேயும் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் ஃபார் கவுன்சிலிங். நல்ல காசு இருக்குது, பணம் இருக்குது, வசதி படைச்சவன்னா நீங்கள் டேரெக்டாக இப்போயே போயிடாதீங்க. மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இன்னும் முடியவே இல்லை. அவன் எவ்வளோ எடுக்கிறான்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஆனால் இப்போ அது பேச்சு கிடையாது. இப்போ அந்த பேச்சே எடுக்காதீங்க. அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க ஒரு 5 நிமிஷம். கெமிஸ்ட்ரியில் சரிப்பா இப்படி ஆயிடுச்சா, சரி பரவாயில்ல, நல்லா பண்ணலையா, ஓகே, நல்லா பண்ணியிருக்கியா, ஓகே, நீ பண்ண வரைக்கும் 50 மார்க் எடுக்கிறியா, 60 மார்க் எடுக்கிறியா, ஓகேப்பா, விட்டதை ஃபிசிக்ஸில் ட்ரை பண்ணு, உன்னால் முடிஞ்சது பண்ணு, பெஸ்ட்டு கொடு. நீ என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியோ அது மிஸ்டேக்ஸ் இதில் பண்ணாத, ப்ரெஷர் ஆகிக்காத, ஜாலியாக போய் எழுது, நல்லா உட்காந்து படி. அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அவனை மோட்டிவேட் பண்ணுங்க, தட்டி கொடுங்க. இந்த மாதிரி டைமில் அவனுக்கு அதுதான் தேவை. ஸோ இந்த விஷயத்தை பெற்றோர்கள் மறந்துடுறாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன், அவன் பயப்படுறான் பேரண்ட்ஸ்க்கு. இப்போ என்கிட்டே ஒரு பையன் சொன்னான் 65-70 மார்க் தான் வரும், நான் எப்படி அப்பா கிட்ட போய் சொல்கிறது எனக்கு தெரியல, நாளைக்கு மார்க் வந்தால் அவ்வளோதான் சார், என்னை சாவடி அடிச்சிருவாங்க, இல்லைனா வந்து என்னை திட்டியே கொண்டுருவாங்க சார், ப்ரெஷர் சார், பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கதறது எனக்கு தெரியுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், பேரண்ட்ஸ் தான் பக்குவப்படுத்தி நம்ம குழந்தைன்னு சொல்லி, ஏன்னா எக்ஸாம் இஸ் எக்ஸாம், அது லைஃப் கிடையாது. உனக்கு இருக்க திறமை எங்கே வேணாலும் வெளிப்படும். எக்ஸாம் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை கிடையாது, உன் வாழ்க்கையை நிர்ணயிக்காது. நல்ல காலேஜ் போச்சே அதுக்கப்புறம் எப்படி பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், எப்படி எக்ஸாம் போச்சுன்னா பிளேஸ்மெண்ட் போச்சு, பிளேஸ்மெண்ட் போச்சுன்னா லைஃப் போச்சு, அப்படி கிடையவே கிடையாது. ஃபெயிலானவங்க கூட நல்லா இருக்கான் இன்றைக்கி. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம், அடுத்த எக்ஸாம் ஃபிசிக்ஸு மேக்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுது. சும்மா புலம்பாத டஃப்னு. அண்ட் ஹார்மோனுக்கு நான் சொல்லிட்டேன், உனக்கு மார்க்லாம் சொல்லிட்டேன், கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கிடச்சிதுன்னா நமக்கு ஏப்ரல் 1 வாரம் நமக்கு ஆன்சர் கீ வந்தால் தெரியும். நீ அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாத. நீ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஃபிசிக்ஸில் கோட் விட்றாத, 95+ எடுக்க ட்ரை பண்ணு. ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்காத. ரொம்ப ப்ரெஷர் போட்டு உனக்கு என்ன தெரியுமோ நல்லா படிச்சுட்டு வந்து எழுது. ஓகேவா? உனக்கு மட்டும் கஷ்டம் கிடையாதுடா, தமிழ்நாடு ஃபுல்லாக கஷ்டம். இந்த வீடியோவை தயவு செய்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே காமி. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் எந்த பேரண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கலையோ அந்த பேரண்ட்ஸ்கிட்ட காமி. ஏன்னா சில பேரண்ட்ஸ் என்ன தான் நம்ம சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃபு, பையனாவது நல்லா இருக்கட்டும்னு நினச்சி தான் அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸோட வழி எனக்கு புரியுது. பட் பையன் சின்ன பையன், இப்போ தான் மெச்சூரிட்டி ஆகிட்டு இருக்கான். 1000 கொஸ்டின் படிக்கணுங்க கெமிஸ்ட்ரியில், சும்மா கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், நல்லா படிக்கிறோம், 95 மார்க் எப்படி எடுத்தான், எப்படி 100 மார்க் எடுத்தான், அவன் எப்படி எடுத்தான். கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பையனுக்கு என்ன வருமோ, என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுதான். புரியுதுங்களா? அவனுக்கு ஒரு திறமை இருக்கும், அது வெளிப்படும். ஸோ அதனால் அவனுக்கு இப்போதைக்கு உட்காந்து பேசுங்க. சும்மா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி கொன்றாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்க மனநலம் அவனுக்கு அப்படி தான் இருக்குது. கட் ஆஃப் போச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் புலம்புவான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செய்து கெமிஸ்ட்ரியை மறந்துட்டு ஃபிசிக்ஸு மேக்ஸு கான்சன்ட்ரேட் பண்ணும். பெரிய எக்ஸாம் 2 எக்ஸாம் வருது, அதில் அடித்து தூள்களப்போ நம்ம சேனல் இருக்கக்கூட கரியர் கைடன்ஸ் பார்ட்டில் நமக்கு 150 கட் ஆஃப் எடுத்தால் கூட நல்ல கல்லூரி கிடைக்கிற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டிஎன்இஏல கண்டிப்பாக நம்ம சேனல் உதவும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள். பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், கட் ஆஃப் போச்சுன்னா அதுக்கு என்ன பிளான் பண்ணணுமோ அது அப்படி பிளான் பண்ணுங்கள். தவிர டிமோட்டிவேட் பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க, அவனை திட்டாதீங்க, உட்காந்து பேசுங்க. சரிங்களா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஒன்று தான், நீ போட்டு அப்படியே குழப்பிட்டு இருக்காத, நிதானமாக உட்காந்து நல்லா இப்போ தூங்கு. உனக்கு இப்போ தூக்கம்தான் முக்கியம். நல்லா தூங்கி நாளைக்கு காலையில் ஒரு 8-9 மணிக்கு 8:30க்கு எந்திரிச்சு ஃபிசிக்ஸை ஸ்டார்ட் பண்ணு, பிளான் பண்ணு. ஓகே, ஃபிசிக்ஸ்க்கு பிளான் வேணும்னாலும் நான் காலையில் நேரமாக உனக்கு போடுறேன். நல்ல பிளான் வேணும், எப்படி முடிக்கிறது பிளான் வேணாலும் நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. பெற்றோர்கள் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. அவனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பையனை நீங்கள் புரிஞ்சுக்காமல் வேறு யாரும் புரிஞ்சுக்க மாட்டான். அண்ட் ஆல்சோ கொஷின் பேப்பர் உனக்கு மட்டும் டஃப் இல்லை, எல்லாத்துக்கும் டஃப் தான். நானே ஒத்துக்கிற டஃப் தான். ஒரு 10-15 மார்க் அவங்க திணற வச்சுட்டாங்க தான். ஆனால் அதுவும் இல்லாமல் அதை பார்த்தோன்னா பசங்க பேனிக் ஆனதில் மித்த கொஷினும் மறந்துட்டாங்க. இதுதான் உண்மை.
ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறத விட இங்கே டிக்ரீஸ் இன்க்ரீஸ் யாருனாலையும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் முடியாமல் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா அதில் சென்டம் அதிகமாச்சுன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அது எல்லாமே இப்போ முடிவு பண்ண முடியாது. ஆனால் நீயா 60 மார்க் எடுத்துகிட்டு 60 தான் வரும்னு சொல்லிவிட்டு நீயா முடிவு பண்ணிடாத. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி மாதிரியே இது 2 வரும்னு நினைக்காது. கட் ஆஃப் டிக்ரீஸாக இன்க்ரீஸாக அதெல்லாம் நீ பார்க்கவே பார்க்காத. இது முடிவு பண்ணாது. ஓகே, ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோ. எல்லாருமே ஓ மார்க் தான் எடுப்பாங்க. எல்லாருமே 95 எடுத்துட மாட்டான். புரிஞ்சுதா? தேங்க்யூ.